வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங். வாங்க இப்போ saree ஃபால்ஸு எப்படி ஈஸியாக மிஷினில் தைக்கலான்ட்டு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், உள் முந்தானி பக்கம் ஒரு 15-17 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து காட்டன் துணி ரொம்ப மேலே தூக்கும், அதனால் ஒரு 17 இன்ச்சு விட்டுட்டு நான் அதுக்கப்புறமா ஃபால்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபால்ஸ் எப்படி வைக்கணுன்னா, 2 பக்கமும் தைச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ புடவையோட பின்பக்கத்தில் உள் முந்தானி பக்கம் இந்த மாதிரி வச்சிடணும். பாருங்கள், வச்சுட்டு நீங்கள் பின் குத்தினாலும் குத்திடலாம், அப்படி இல்லை கையிலே இப்படி வச்சு கூட சரியாக பண்ணிவிட்டு அப்படியே தைச்சின்னு வர வேண்டியதான். இப்போ வந்து இது காட்டன் புடவைன்றதுனால மேலே வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்கள் நூல் இழை. இப்போ கீழே வந்து கரை பகுதியில் வந்து ரொம்ப கெட்டிமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னா, இப்போ நம்ம ஃபால்ஸ் தைக்கும்போது மேல் பக்கம் வந்து சுருக்கமாக வரும். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு 2-3 ஃப்ளீட் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து விரிஞ்சு கொடுக்கும் ஃபால்ஸு. அப்போ நம்மளுக்கு வந்து புடவைக்கு சுருக்கம் இல்லாமல் தைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புடவையில் வந்து அவ்வளோவா இல்லை, அதனால் நான் 2 ஃப்ளீட் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு ஃப்ளீட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு ஃப்ளீட் வச்சுன்னா இப்போது 2வது ஃப்ளீட் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் கையில் தைச்சிருக்கேன் இல்லையா, அந்த சேரீயில் நிறைய வச்சுருக்கேன். அதில் வந்து நிறைய ஒரு 4-5 ஃப்ளீட் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி கீழ்ப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு தைச்சிடணும். கீழே வந்து இருக்கிற கரை பாகம் வெளிப்பக்கமாக இருக்கணும். இந்த ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி தைங்க, வெளியே தெரியாத மாதிரி. பாருங்கள், இப்போது கரை பாகம் இருக்குது இல்லையா கீழே, அதுதான் தெரியணும். ஃபால்ஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது. இப்போ இதை தைச்சாச்சு. இப்போ இந்த தைச்ச வாகுலேயே நம்ம அப்படியே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே தைச்சிட்டு வரலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நம்மளுக்கு நேர் தையலாக வரும். இப்படி திருப்பி தைச்சிக்கிட்டு வரலாம், இருந்தாலும் சுருக்கம் வந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லையா, அந்த இடத்துக்கே வந்துட்டு இப்போ இந்த ஃபால்ஸை மடித்து இருக்கிறதுல இந்த மடித்த பாகத்தை முதல்ல தைச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி தைச்சிட்டு இது சரி பண்ணிவிட்டு சேரீ வந்து நேராக இருக்கிற மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போது ஊசியை உள்ளே இறக்கிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சேரீயை வந்து நல்லா நீவி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் சேர்ந்துக்கிட்டே வந்துடும். அதனால் சுருக்கம் வராமல் தட்டி தட்டி விட்டு நம்ம ஃபால்ஸ் இருக்கிற பக்கம் முதல்ல தட்டி விட்டுடணும். கையை வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் சுருக்கம் வச்சுருக்கேன்னா, இப்போ அதை கொஞ்சம் இழுத்தா மாதிரி தைக்கிறேன் பாருங்கள், அதுவே சரியாக வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள். அது மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ளீட்டோடு வச்சோம்மா சேரீ வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். இது பாருங்கள், அவ்வளோதான். அதை நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வர வேண்டியதுதான். நீவி விட்டு தைக்கணும். அதை மட்டும் முதல்ல மனசில் வச்சுக்கணும். சுருக்கம் இல்லாமல் அழகாக தைச்சிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் வந்து ஃபால்ஸை வந்து மடித்து, ஏன்னா 2 பக்கமும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் தைக்காமல், அதனால் நம்ம மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஊசி உள்ளே இறக்கிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ ஒரு தையல் போட்டு ரஃப் தையல் போட்டு முடிச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம மிஷினில் தைக்கிறது. கையில் எப்படி தைக்கணும் மிஷின் இல்லாமல் சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள், சுருக்கமே இல்லை, எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.